உலகெங்கும் வாழும் சன்னஸ்க்ரூ நேயர்களே, கும்பராசி அன்பர்களே, ஒரு அருமையான பராபவ வருடம் பிறக்கப் போகிறது. இந்த பராபவ வருடம் கும்பராசி அன்பர்களுக்கு நன்மைகளை தருமா, சோதனைகளை தருமா, சோதனைகளை தாண்டி சாதனைகளை தருமா என்று பல்வேறு கேள்விகள் நேயர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில பார்க்கிற போது பராபவ வருடத்திலே உங்களுடைய ராசியான கும்பராசியில தான் இந்த ஆண்டே பிறக்கிறது. அதுல நடுநாயகமாக இருக்கக்கூடிய சதய நட்சத்திரம் தான் பராபவ ஆண்டுடைய நட்சத்திரம். அப்போ ஜென்ம சனி உங்களை விட்டு விலகிட்டாரு. இரண்டாம் இடத்திற்கு சனி பகவான் சென்றிருக்கிறார். பொதுவா இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தார், நல்ல செல்வ செழிப்பை தருவார். அப்ப கும்பராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் வேலையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, எனக்கு பொருளாதார நிலை சரியில்லாததுனால எனக்கு சிக்கல்கள்னு சொன்ன பலருக்கு இப்போ நல்ல பொருளாதார நிலை ஏற்பட போகிறது. இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அது மாதிரி நிறைய பேர் ஹவுசிங் லோன் வாங்குவீங்க. அந்த லோன் இப்ப நிறைய கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரப்போகிறார். இதுவும் நிறைய லோனு குடுப்பாரு. ஆனா 6ஆம் இடத்திற்கு குரு வருகிற போதும் 2ல செவ்வாய் இருக்கிற போது பார்க்கும்போது, அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கிவிட்டு பலர் அல்லலுற நேருமோ என்ற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கிறது. இந்த சந்தேகத்தை நாம் இன்றைக்கு தெளிவுபடுத்த போகிறோம். 2வது விஷயம், 2ஆம் இடத்துல செவ்வாய், சனி, புதன் சேர்க்கை இருக்கிறதே, பேசக்கூடிய வார்த்தைகளினாலே கும்பராசிக்காரங்களுக்கு ஏதாவது சிக்கல் வருமா? ஜாமீன் கையெழுத்து போட்டா, கேரண்டர் கையெழுத்து போட்டா சிக்கல் வருமா? குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வருமா? என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இந்த ஐயங்களை எல்லாம் யாரிடம் போய் கேட்பது? ஒரு ஜோதிட மாமேதையிடம் தானே நம்ம கேட்க முடியும். அந்த வகையிலே ஜோதிட மாமேதை திருக்கோவிலூர் பரணிதரன் ஐயா அவர்களோடு நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஆகிய நான் ஒரு கலந்துரையாடல் செய்ய போகிறேன். உங்களுடைய சந்தேகங்கள், 6ஆம் இடத்தில் குரு இருப்பது எங்களுக்கு நன்மையா தீமையா? 2லே செவ்வாய், சனி எங்களுக்கு நன்மையா தீமையா? ரோகஸ்தானாதிபதி சந்திரனே ராசியிலே இருக்கிறாரே, வியாதிகளில் அல்லலுற போகிறோமா என்று உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் ஐயா அவர்கள் இந்த அரங்கத்திலே நீங்கள் பதில் சொன்னால் மகிழ்ச்சி ஆகும். நேயர்களுக்காக நீங்களே கேள்வி கேட்டீங்க. என்ன மாட்டி விட்டு நீங்க பதில் சொன்னா என்ன மாட்டி விட்டுட்டீங்க. இதுல ஒரு நல்ல விஷயம் ஐயா. எடுத்த உடனே ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு தெரியுமா? 2ஆம் இடத்து சனி. பொதுவா நம்முடைய பார்வையில சனிதான் ராசிநாதர் கும்பராசில இருக்கு. எல்லாவற்றை விட 7.5 சனி காலத்தில் கடைசி 2.5 ஆண்டுகள் என்பது எப்பவுமே ஒரு சுபிட்சமான ஆண்டாக இருக்கும். வீடு, வாசல், பணம் எல்லாமே சேர்ந்துடும், அற்புதம். ஆனா இந்த ஆண்டு பராபவ ஆண்டு பிறக்கின்ற 14 நாள் ஏப்ரல் 14 சூரியன் உச்சமாகிறார். என்னன்னா 7ஆம் இடத்து அதிபதி சனிக்கும் சூரியனுக்கும் பகை என்று இருந்தாலும் அவருடைய கடமை இருக்கு பாருங்க. உங்க கடமை நீங்க செய்றீங்கல்ல, சூரியனுக்குன்னு ஒரு கடமை இருக்குல்ல. அவர் எந்த ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறாரோ உங்களுடைய ராசிக்கு அந்த ராசி எந்த இடமாக இருக்கிறதோ அந்த இடத்திற்குரிய பலனை அவர் கொடுத்தார். இருக்கின்ற சித்திரை மாதமே கும்பராசினருக்கு மிகப்பெரிய யோகமான மாதமாக இருக்கும். தைரியத்தோடு செயல்படக்கூடிய, இத்தனை நாட்களும் இருந்த பலகீனங்கள், பிரச்சனைகள் எல்லாம் விலகிடக்கூடிய காலகட்டமாக. இன்னொரு பக்கம் பார்த்து இந்த ஆண்டு பிறக்கின்ற போது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான் 5ஆம் இடத்துல தன் 9ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். ராசிக்குள் இருக்கின்ற ராகுவை பார்க்கிறார். அதுவும் ஒரு சிறப்பான, எப்போதுமே 5, 7, 9ஆம் இடங்களை சஞ்சரிக்கின்ற போதும் 5, 7, 9 பார்க்கின்ற போதும் குரு பகவானுடைய பார்வைகளும் சஞ்சாரங்களும் மிகப்பெரிய யோகமான பலன்களை கொடுக்கணும். அப்போ இந்த ஆண்டு தொடக்கின்ற போது என்னன்னா, ஒரு சொந்த வீடு, திருமண யோகம், உயர்கல்வி, குழந்தை பாக்கியம், குழந்தைகளுக்காக பிரச்சனைகளை சந்தித்திருந்தால், குழந்தைகள் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தால் அவற்றில் ஒரு மாற்றம், தேர்ச்சி. மிக முக்கியமான கருத்தை ஐயா சொல்றாங்க. அதாவது 5ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறாரே, இது நமக்கு என்ன நன்மைன்னு பார்க்கும்போது, குரு சண்டாள யோகம் இந்த ஜாதகத்திற்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்த குரு பகவானுடைய பார்வை என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட கல்வியில் பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலும், அவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலும், உடல்நிலை உடல் நலத்தில் பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலும், கும்பராசிக்காரர்கள் இப்பொழுது அந்த பிரச்சனைகள் தீருவதையும் கண்கூடாக பார்க்க போகிறீர்கள் அப்படிங்கிற நல்ல தகவலை ஐயா சொல்லியிருக்காங்க. இதற்காகத்தான் கிரகநிலைகளை சுட்டிக்காட்டியே ஐயாட்ட நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். இன்னொரு தகவல் சொல்லுங்க. சனி பகவான் 2ஆம் இடத்துல, 2ஆம் இடத்தை சஞ்சரிக்கின்ற சனி பார்க்கின்ற இடம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் அது அப்படியே விட்டுடுங்க. 11ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற 2 ஆண்டுகளுக்கு மேலாக லாபத்தை பார்க்க பார்த்து அதே இருப்பார். கர்மகாரகன், தொழிலை கொடுத்திடக்கூடியவன். அவர் எங்க பார்க்கிறாரு? 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு.
இத்தனை நாட்களும் முதலீடு போட்டு 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 11ஆம் இடத்தின் அதிபதியும் 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. பாக்குறாரு. அப்போ லாபத்தை போட்டி போட்டுக்கொண்டு குருவும் சனியும் லாபத்தை தராங்க. கொடுக்க போறாங்க. சரி. ரொம்ப சூட்சமும் நிறைய இருக்கு. அதனால நீ 7 6ல குரு. அது தரப்போகிற நன்மைகளை நீங்க சொல்றப்போ 2ஆம் இடத்தை பார்க்க போறாரு. அருமை அருமை. 12ஆம் இடத்தை பார்க்க போறாரு. சோ தன ஸ்தானாதிபதி 10ஆம் இடத்தை பார்க்க போறாரு. அப்போ புதிதாக தொழில் தொடங்குவது. அதுதான் முக்கியமானது. 6ல குரு வருகிற போது ஐயா அருமையா சொல்லிட்டாங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வருது. நிறைய சுப செலவுகள் உங்களுக்கு வருது. குடும்பத்துல நிறைய தனவரவு வரப்போகுது. குடும்பத்துல 6ல குரு வரும்போது கல்யாணம் காட்சி கூடி வரக்கூடிய சுப நிகழ்ச்சி நடக்கும். எவ்வளவு நல்ல விஷயங்கள் வருது. அந்த 6ல் குரு வருவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை ஐயா அவங்க நமக்கு அழகா கோடிட்டு காட்டியிருக்காங்க. 11ஆம் இடத்துக்கு குரு பார்க்கிறாரு. பார்வை வருகின்ற போது அப்போ பாருங்க எப்படி சுபிட்சமான பலன்கள் கிடைக்க போகுது. அப்போ இன்னொரு தகவல் சொல்லும். இப்ப 11ஆம் இடத்துல ராகு எங்க இருக்காரு? கேது. கேது எங்க இருக்காரு? இல்ல ராசியில ராசி ராகு. 7ல கேது. இப்ப அடுத்தது ராகு முயற்சி. ஆமா 12ல ராகு 6ல கேது. அதை விட கேது கொடுப்பதை போல எவராலும் கொடுக்க சொல்லுவாங்க. சனியை விட கிரகத்தில் வலிமையான கிரகம் கேது. அப்ப கேது 6க்கு போகும்போது அப்போதான் உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும். சந்திரனுடைய வீட்டுல கேது போறாரு. சந்திரனுடைய ஆட்சி விடுது. அப்ப என்னன்னா அங்க போகும்போது ருணரோக சத்துரு தேஸ்தானம். உடல்நிலை சீராகும். வம்பு வழக்குகள் போட்டி பிரச்சனைகள் எல்லாமே விலகி செல்லும். வழக்குகள் இருந்தால் வழக்குகள் உங்களுக்கு ஜெயமாகும். கடல் கடந்து செல்லக்கூடிய நிலைகள் ஏற்படும். வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயம் உங்களுக்கு உண்டாகும். கேது வர்றதுனால இந்த நன்மைகள். ஆமா. அப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு கிரகம் இந்த நேரத்தில், அடுத்த கிரகம் அடுத்த நேரத்தில், இப்படி சுழற்சியாக இந்த பராபவாட்டை முதன்மையாக குரு, அடுத்து கேது, குருடைய பார்வைகள் எல்லாம் சேர்த்து இவர்களுக்கு யோக பலன்களை கொடுக்க போகுது. நிச்சயமா சுபமாக இருப்பாங்க. இதுல உங்க பாணியில பதில் சொல்லணும்னா, ராசியில ரோகாதிபதி சந்திரன். அவர் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். ஆனா போய் ஆண்டு பிறக்கும் போது அப்போ ஒரு ஆண்டு பலன்கள் எடுக்கிற போது வருட கிரகங்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டுமே தவிர நாள் கிரகத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டாம். நேயர்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒரு சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள் இருக்கலாம், கொஞ்சம் வேலை பழு இருக்கலாம், வேலை மாற்றம் செய்யக்கூடிய சிந்தனை இருக்கலாம். அப்ப இதெல்லாம் இருக்கும். அதிக கடன் வாங்காமல் இருப்பது நல்லது. 2ல செவ்வாய் சனியுடைய சேர்க்கையும் 6ல குரு வரும்போது பேங்காரங்க கூப்பிட்டு கடன் கொடுப்பாங்க. கொஞ்சம் அளவா கடன் வாங்கிக்கிடுங்க. என்ன தேவையோ தகுந்த மாதிரி கடன் வாங்கிக்கிடுங்க. அடுத்து 3ஆம் இடம் செவ்வாய் போக போற. இப்போ 4ஆம் இடத்துக்கு சூரியன் நகர்ந்த உடனே 3ஆம் செவ்வாய் போடுவார். அப்போ இன்னும் தைரியமாக செயல்படக்கூடிய நிலை இவர்களுக்கு ஏற்படும். இவங்க யோகாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ இவங்களுக்கு பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி. வீட்டுல சுபகாரியங்கள் கூடி வரும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ஐயா சொந்தமா மகளுக்கு திருமணம் நடக்கும். இடம் வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க, குழந்தைகளுக்கு திருமணம், இவர்களுக்கு திருமணம். சரிங்களா? பேலன்ஸ் அதிகமாகும். வராமல் இருந்த பணம் கைக்கு வருங்களா? வெளிநாட்டு விஷயங்கள் சாதகமாகும். எல்லா வகையிலுமே இந்த பராபவாண்டு இவர்களுக்கு கும்பராசினருக்கு யோகமான ஆண்டாக சொல்வார். ரொம்ப நல்ல விஷயமா இவங்களுக்கு காத்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். அப்ப கும்பராசிக்காரன் பெரிய வெற்றிகளை பெறுவதற்கு இந்த ஆண்டு வழிபட வேண்டிய தெய்வம் கும்பம் என்று சொல்லிட்டாலே அப்போ அகத்தியர் வழிபால் ஒரு பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கொண்டு கொடுக்குது. இன்னொரு புறம் ஆதி கும்பேஸ்வரர் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடும் மிகச்சிறந்த வெற்றிகள் நன்மைகளை கொடுக்கிறது. சித்தர்கள் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி அது கும்பராசிக்கு எப்பொழுதுமே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒரு ஜீவ சமாதிக்கு சென்று இவர்கள் வழிபாடு செய்தால் அந்த பிரச்சனைகள் அடியோடு நீங்கி விடுகிறது. ஆகவே கும்பராசி என்பவர்கள் அங்கு சென்று வழிபட்டாலும் நன்மைகள் பெறுவீர்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து இருக்கிறேன். புகழ்பெற்ற ஆலயங்கள் எல்லாம் பாருங்க, எல்லாமே சித்தருடைய ஜீவ சமாதிகளாக தான் இருக்கும். அதுக்கு மேலதான் இருக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், திருவண்ணாமலை, திருப்பதி, ராமேஸ்வரம், பதஞ்சலி முனிவர், பழனி, இப்படி எல்லா ஆலயங்களுமே சூட்சமா பாத்தீங்கன்னா ஒரு உயிர்ப்பு அங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காலகஸ்தி எல்லாமே சித்தருடைய சித்தர் ஜீவ சமாதி. சரிங்களா? அங்க இருந்தால் மட்டும்தான் அந்த வைப்ரேஷன் தான் நம்மளுடைய பாதுகாப்பு. நன்மைகள் நிறைய நடக்கும் அப்படின்னு நம்ம வாழ்த்தி கும்பராசிக்கு நிறைய விஷயம் நல்லா இருக்கு.